Hello friends, Vanakkam Bandana Namaste Namaskar, Bhagavad Gita Muthu from Mumbai, Muthu Baba in Kanyakumari. நேற்று மண்டேவும் சரி, இன்னைக்கு டியூஸ்டேவும் சரி, ஏற்கனவே நேற்று 111 பாயிண்ட் மேலே கூடி இருக்கு. இன்னைக்கு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸ் ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்கும், மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஹை வாலிட்டி இருக்கும் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனதே ஒரு 150 பாயிண்டில் கேப் அப் ஓப்பன் ஆகி 22,650. அதுலேருந்து ஸ்டெடியாக மேலே தான் போயிருந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே வந்தது. 22,750 60 வந்ததுக்கப்புறம் 637 வரைக்கும் வந்து திரும்ப மேலே போனதுக்கப்புறம் 22,740 60 90 820 840 820 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ட்ராடேல ஒவ்வொன்றா ட்ரிக்கர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி ட்ரிக்கர் ஆகி கடைசியில் 22,835 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 300 நேற்று ஒரு 111 பாயிண்ட்டு, இன்னைக்கு ஒரு 315 பாயிண்ட்டு, ஆக மொத்தத்தில் ஒரு 440 450 பாயிண்ட்டு ரெண்டுலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நேற்றோட லோவில் இருந்து இன்னைக்கு ஹை வரைக்கும் ஒரு 550 பாயிண்ட்டு வாலட்டில் க்ளோஸ் ஆகிருக்குது. இது என்னென்னா ஏற்கனவே ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹெவிலி செடிட்டு பண்ணுறாங்க. நேற்று ஒரு 5,000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க, டொமஸ்டிக் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆப்ஷனில் நிறைய வாங்கியிருக்கிறாங்க, ஃபியூச்சர்லையும் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபியூச்சரில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன்லையும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேஷ் மார்க்கெட்டில் ஒரு 2,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வாங்கியிருக்கேன். 2,000 டொமஸ்டிக் எலிமெண்ட்டில் அடுத்தெல்லாம் காட்டுறேன். ஓவரால் ட்ரேடிங் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேர்ட் வீக்கும் ஆகும், ஃபோர்த் வீக் சொல்ல முடியும். செகண்ட் வீக்லேயே 22,373 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. லோ 21,974 போகிற வாரம் ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கில் உள்ளது. ஆக இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 22,835 க்ளோஸ் ஆகிருக்கு. பிப்ரவரி சீரீஸு க்ளோஸ் ஆனது 22,650. கிட்டத்தட்ட அதை தாண்டி ஒரு 200 பாயிண்ட் மேலே இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. பிப்ரவரி மாதம் சீரீஸ் 27 பிப்ரவரியில் 22,650 ரவுண்ட் அபவுட். அதுலேருந்து நீங்கள் கீழே போயிட்டு 21,974 வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு 815 க்ளோஸ் ஆகிட்டுனா மோர் தென் 1,200 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆகிருக்கு. மார்க்கெட் ரெக்கவரி தான் 15 நாளில் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் செகண்ட் டேயில் இன்றைக்கி ஒரு 1,250 பாயிண்ட்டு ரெக்கவர் ஆகிருக்கு. இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட், யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்து 22,490 520க்கு உள்ளே தான் இருக்கும், மேலே போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. செகண்ட் வீக்கில் என்ன க்ளோஸ் ஆகுதோ அதை வச்சு தான் ஃபர்தர் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தேன். இப்போ தேர்ட் வீக்கும் ஃபோர்த் வீக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கி மியூச்சுவல் ஃபண்டு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஹை நெட்வொர்க் இன்சூரன்ஸ்லாம் எல்லாம் அக்கௌண்டிங் பர்பஸாக விண்டோ ட்ரான்சிக் அக்கௌண்ட் லாஸ் எல்லாம் புக் பண்ணாங்க, ப்ராஃபிட்லாம் புக் பண்ணாங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்குவாங்க. அதனால் மார்க்கெட் மேலே தான் போகும். ஈவன் செகண்ட் தேர்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கொடுத்துருந்தேன் 22,770 தாண்டியாச்சுன்னா 840 வரும், 860 வரும், 960 வரும், 22,990 வரும், 23,020 ஹிட் ஆகும் மார்ச் சீரீஸ் எண்டில். ஏன்னா அக்கௌண்டிங் விண்டோ ட்ரெஸ்ஸிங் அக்கௌண்ட் இன்னைக்கு 22,815 க்ளோஸ் ஆகிருக்கு, 857 ஹை. நாளைக்கு வந்து அதே நேரத்தில் இன்னைக்கு கன்சல்டேட்டட் வந்து 22,738 க்ளோஸ் ஆகிருக்கு, நியர்லி 100 பாயிண்ட் டவுன். நாளைக்கு வந்து 22,740 22,640 will act very strong support for further up move to resistance level 22,860 22,890 22,940 960 நாளைக்கு வரலாம். வியாழக்கிழமை
நிஃப்டி வீக்லி நாளைக்கு புதன்கிழமை எந்த ஆப்ஷனும் செட்டில்மெண்ட்லாம் கிடையாது. நாளை மறுநாள் இருக்கிறதுனால இன்றைக்கி ஷார்ட் பூரா கவர் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் நேற்று இன்றைக்கி ஷார்ட் அடித்தாங்களோ கவர் பண்ணுவாங்க. அதனால் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். ஒன்று, யுஎஸ் டேரிஃப் வார், பிரசிடெண்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் 2-3 நாளாக வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சத்தத்தையும் காணும். சத்தம் இல்லைனால யுஎஸ் மார்க்கெட்டும் ஃப்ரைடே மண்டே நல்லா இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லக்கிஷ்னஸ் இருக்குது. அதை அடுத்ததாக காட்டுறேன். ஆக ஓவரால் பார்க்கும்போது வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே யுஎஸ் பிரசிடெண்ட் மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தங்கம் வந்து இன்றைக்கி ஒரு $32 கூடி இருக்கு. 3032 ப்ளஸ் அதோட இன்றைக்கி ஒரு $32 கூடிருக்குன்னு நினைக்கிறேன். அது காட்டுறேன். தங்கம் இன்னும் மேலே போகுமா அப்படின்னா, மார்க்கெட் மேலே போனால் தங்கம் மேலே போகாது. அதே நேரத்தில் இன்றைக்கி டாலர் வந்து நம்மளுக்கு ஒரு 25 பைசா அப்ரிசியேட் இருக்குது. 86, 50, 52 இருக்குது. மார்க்கெட் மேலே போக போக இந்த வாலட்டிலிட்டி நம்ம கம்மியாகும். டாலர் ருப்பி அப்ரிசியேட் ஆகும். தங்கம் விலை கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். அதனால் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். எப்படி நடக்கும் என்னங்கிறது குளோபல் லெவலில் தான் இப்போ மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வாங்கி விற்கிறவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிடலாம். இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறவங்க பொசிஷனாக எது இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுடுங்க. லாங்காக இருந்தாலும் ஷார்ட்டாக இருந்தாலும் மாட்டிக்கணும். இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அவுட் சைடு ஆடிட்டர் இண்டஸ்இண்ட் பேங்கை ஆடிட் பண்ணதுலேருந்து தே ஆர் சாட்டிஸ்ஃபைடுன்னு. 2002 I think 2000 Global Trust Bank bankrupted and bind up by company law board, RBI also. Lot of investor shareholders lost their money heavily and also more than 1 lakh rupees at that time guaranteed by RBI. More than 1 lakh rupees all lost. So RBI and SEBI are manipulating market and the banks information heavily. This is completely not confidential. SEBI and RBI knows about this, how the market is manipulating ups and down, and bank stock also. பேங்க் நிஃப்டியுமே இன்னைக்கு நேற்று ஒரு 312, இன்னைக்கு ஒரு 900 பாயிண்ட் 1500 பாயிண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. மேலே நேற்றுமே சொல்லியிருந்தேன் 48,760க்கு மேலே போனால் 49,120 வரும். ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இன்னைக்கு 49,400 கிட்ட போயிட்டு கடைசியில் 49,315 என்னமோ க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 900 பாயிண்ட். இப்போ நாளைக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்குது. நிஃப்டி வந்து 49க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். கொஞ்சம் டவுட்ஃபுல் கேஸ் தான். இந்த சார்ட் பிரகாரம் பார்க்கும்போது டெய்லி க்ளோசிங் சார்ட் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிருக்கு 49,120. அது கொஞ்சம் மேலே போச்சுன்னா அப்புறம் கீழே வந்துன்னா அந்த டிகிரிஸ் தான் டிசெண்டிங் ஆர்டரில் தான் வரும். ஒரு ட்ரிப்பு மேலே ஹிட் ஆகி அந்த லைனுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதில் டவுன் 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 கீழே தான் வரும். மேலேருந்து ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ வியாழன் வெள்ளி ரெண்டு ரொம்ப கிரிட்டிக்கல். நாளைக்கு புதன்கிழமை ஒரு செட்டில்மெண்ட் கிடையாது. ஹெவியாக வாலட்டைல் இருக்கும். ஷார்ட் வாலா பூரா கவர் பண்ணாங்க, லாங் வாலா பூரா ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. இன்னைக்கு கூட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று வாங்கியிருக்காங்க, இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பார்த்துருங்க, மார்க்கெட் வந்து ஹை வாலட்டைல். எந்த பக்கம்னாலும் போனோம். இன்ட்ராடேயில் வாங்கி இன்றைக்கி க்ளோஸ் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் வச்சுடுங்க. பைட் டே செல் டுமாரோ கேஷ் மார்க்கெட் F1 ஆப்ஷன் ஆப்ஷன்லேருந்து ஸ்டாப் லாஸ் வச்சா ஹிட் ஆகும். அதை அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஸோ டேக் வெரி காஷியஸ் அபவுட் ட்ரேடர்ஸ். வெரி டிஃபிகல்ட் டு ஏர்ன் மணி இன் ஆப்ஷன். ஒன்லி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஹை நெட்வொர்த் people are trading heavily with collateral bears and bulls operators. Okay, thank you. Keep Nifty at around about 9 o'clock, indicating 17 points down, 28,877. Dow Jones trading 41,480, 361 points down at now 9 p.m. Nasdaq 17,480,
330 points down. This is only for information. Around about 1 o'clock night, the final closing will be available tomorrow morning. Gold US dollar 3031.18, 31.56 dollar up today. 1 ounce 31.105 grams per ounce. As per today's market, 9,417 rupees per 10 grams. And crude US dollar 67.60. Brent crude US dollar 71.19. Hardly flat is closing. Index future foreign institutional body to 4,761 crores. Index option today they sold 13,920 crores. Stock future they bought it 3,302 crores. Stock option they bought it 818 crores. Overall, Nifty 22,835, 324 points plus. India is today down 1.5%, that is 13.21. Sensex 75.31, up 1,131 points.